சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் போன வீடியோ டிமார்ட் போயிருப்பேன். அப்ப என்னென்ன திங்ஸ் வாங்குறோம் அப்படிதான் ரிவ்யூ பார்க்க போறோம். நான் வந்து பெரிய மூட்டை தூக்கிட்டு வந்திருப்பேன். அந்த எந்த மூட்டையும் கிடையாது, இந்த மூட்டை தான். இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஒண்ணா டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கியூட்டான ஒயிட் ரோஸ் தான். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல. இது ஒன்னு 50 rupees. ரொம்ப அழகுக்கு இருக்கு. இது நம்ம ஆர்டிஃபிஷியல் ரோஸ் தான். இது ஹோம் டெக்கர் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெக்கரேட்டிங் ப்ராடக்டாவும் இருக்கும். ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த கியூட்டான ஒரு கீ செயின் தான். இது ஒரு பிளாக் கலர்ல ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்குல்ல. இதில் நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் ருப்பீஸ் எது வேணாலும் போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். ரொம்ப கிளாஸியா இருக்கும். போறவங்க நம்ம இதை பார்க்கணும். அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் இந்த ப்ரௌனி தான். இந்த பிரிட்டானியாவோட ஃபஜ்ஜி ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி. இதில் உள்ள 3 பீஸ் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இது வாங்கினேன். பிரிட்டானியாவோட சாக்லேட் ப்ரௌனி. அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னா, இந்த பெரிய பண்டல் தான். இது வந்து பார்லேவோடைய மொனாக்கோ அப்படிங்கிற பிஸ்கெட் தான். இது என்னன்னா இவ்வளோ பெரிய பண்டல்னு நினச்சிக்காங்க. இதுக்குள்ள ஒவ்வொரு பேக்காக தான் இருக்கும். எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சதுனால நான் இது வாங்கியிருந்தேன். அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த கிஃப்ட் ரேப்பர் இதுதான். இது வந்து புக்குக்கும் ரேப் பண்ணலாம், கிஃப்ட்டுக்கும் ரேப் பண்ணலாம். அழகான கலர் வந்து இதில் வந்து சி மாதிரிலாம் இருக்கும். அட்ராக்டிவான ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து செம்ம கிளாஸியா டெடிபியர் அண்ட் ரோஸ் ஃப்ளவர்ஸோட இருக்கும். இதை புக்குக்கு கவர் பண்ணிட்டு இதுக்கு மேலே பாலித்தீன் கவர் போட்டோம்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். அடுத்ததான் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த மேகியோட கப் நூடுல்ஸ் தான். இதில் குவான்டிட்டி நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் அது பிராண்ட் கிடையாது. இதோட பிராண்ட் எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் கப் நூடுல்ஸில் வந்து வெஜ்ஜி ஸ்பைசி வெஜிடபிள் இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து மினி தான், ஆனால் குவான்டிட்டி எல்லாம் மீடியமாகவே இருக்கும். அடுத்ததான் இந்த அழகான கீச்செயின் தான். இந்த கீச்செயின் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இது நான் டிமார்ட்ல வாங்கல. இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, டோல் பாத் போகிற வழியில் வந்து இந்த ஒரு ஷாப் பார்த்தேன், அதனால தான் வாங்கினேன். ரொம்ப எலகண்டாக இருந்தது. அது லாவெண்டர் கலரில் செம்ம அட்ராக்டிவான கலரில் இந்த பேபி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து நம்ம இப்படியே கீக் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எங்கேயாவது போகிறோம்னா பெல்ட்டில் அந்த சொருகுற மாதிரி இருக்குல்ல, இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் வந்து ஒரு மிக்கி மவுஸ் போட்ட மாதிரி இருக்கு. ஜோயல் டிஸ்னி அப்படிங்கிற ஒரு பிராண்டோட பாக்ஸ் தான். இதுக்குள்ள மேக்கப் ஐட்டம்ஸ், ப்ரஷஸ், இல்லை நம்மளோட பென்சில், எரேசர், ஸ்கேல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்ஃபர்டான பாக்ஸ் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த கப் கேக் தான். எப்பயுமே அந்த எலைட் ஃபன் ஃபார் யூ அப்படிங்கிறது கப் கேக் வாங்குவேன். இது வந்து பட்டர் கப் கேக். இதுலேயே சாக்லேட் நட்ஸ் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருக்கும். இந்த பட்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, எல்லா கடையிலையும் சராசரியாக கிடைக்கிற இந்த கேமிலினோட ஒரு ஸ்கூலர் மேத்தமெட்டிக்கல் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஒன்றும் கிடையாது, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான். இது எல்லா நம்ம ஸ்டேஷனரி கடையிலையும் கிடைக்கும். நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான இந்த நபாட்டி தான். சாக்லேட் நபாட்டி, கோகனட் நபாட்டி அண்ட் சீசி நபாட்டி. இது ரெண்டுமே எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான். எப்போ நான் டிமார்ட் போனாலும் இந்த நபாட்டி டைப் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து நபாட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ஹோம்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த டேமரின் பவுடர் தான். இது வந்து ப்ரீமியாவோட 200 கிராமோடைய பவுடர். அடுத்தபடியாக பார்க்க போகிறது எனக்கு ஃபேவரட்டான குலாப் ஜாமுன். எனக்கு இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். இது வந்து டின் குலாப் ஜாமுன். பாருங்கள், என்னடா மூடி ஓப்பன் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, இது சும்மா தான் மூடி. இதை ஓப்பன் பண்ணால் டின் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பட் ஆனால் என்னால் இப்போ முடியல. நெக்ஸ்ட் கியூட்டான இந்த கொரியன் ஸ்டைல் கீச்செயின் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த கீச்செயின் காட்டியிருப்பேன். அதே மாதிரி தான் இதுவுமே நம்மளுக்கு பர்ஸ் தான். எல்லாமே போட்டு வச்சிருக்கலாம். அது இது டிரான்ஸ்பரண்டாக தெரியாது. நம்மளுக்கு தேவைப்பட்ட மெடிசன் ஐட்டம்ஸ், இண்டிவிஜுவல் பேண்டேஜ் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு கொண்டு போய்க்கலாம். இது ஒரு கீச்செயினால நம்ம ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பேக்லேயே மாட்டிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது இந்த அவல் தான். இந்த அவல் வந்து ப்ரீமியாவுடைய டிமார்ட்டோடைய அவல். நான் எப்பயுமே இங்கே அவல் வாங்குவோம். 500 கிராமு நல்லா இருக்கும் இந்த அவல். அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் எப்படி என்ன அப்படின்னா, டவுன் பேஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து காரா சேவ் தான். இதே பிராண்ட்லேயே நான் இன்னொன்று வாங்கியிருக்கேன். அதே டவுன் பேஸ் பிராண்ட்லேயே என்ன அப்படின்னா இது பேர் வந்து காரா பூந்தி. இது ரெண்டுமே இந்த டவுன் பேஸ் இதில் செம்ம சூப்பராக காரமாக இருக்கும். அடுத்து பார்க்க போது இந்த போர்பன் தான். டார்க் ஃபேண்டஸியோட போர்பன். இது வந்து 5 1 get 1 ஃப்ரீல தான் வாங்கணும். அடுத்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான மோஸ்ட் பனானா கேக். இது வந்து பனானா இருக்கனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காமல்
இது செம்ம சாஃப்டாக இருக்கும். இது வந்துட்டு உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. அடுத்து பார்க்க போகிறது ஆர்கானிக் சோப் தான். இந்த டிமார்ட்ல இப்போ அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சும்மா நார்மலாக சோப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இனிமேல் வந்து நம்ம எப்பயுமே ஆர்கானிக்காக இருக்கணும்னால ஹோம்மேட் சோப் யூஸ் பண்ணுங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இது வந்து என்ன ஃப்ளேவர் அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து சந்தன ஃப்ளேவர், இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவர். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஃபேஸ்க்கு எந்த மேக்கப் ஐட்டமும் தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப ஆர்கானிக் கூட. நான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம அதிகமாக ஃபவுண்டேஷன் தவிர்த்துட்டு ஸ்கின் கேருக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். அடுத்தபடியாக பார்க்க போகிறது இந்த நோட் தான். நான் டிமார்ட் போனால் எப்பயுமே வெரைட்டி ஆஃப் நோட் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எப்போ பார்த்தாலுமே வாங்குவேன். இப்போ வந்து செம்ம நேச்சுரலாக அந்த ஸ்னோ மாதிரி இருக்க ஒரு ரூல்டு நோட் தான். இது வந்து ஹாஃப் சைஸா ஃபுல் சைஸான்னு தெரியல, லாங் சைஸ் மாதிரி இருக்கு, அதே நேரத்தில் ஸ்மால் சைஸ் மாதிரியும் இருக்கு. நெக்ஸ்ட் அதே தான். இது என்ன கம்பெனி அப்படின்னா ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து 2 நோட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ரெண்டுமே ரூல் நோட் தான். ரெண்டுமே எனக்கு பிடிச்ச அட்ராக்டிவ் கலர்ஸ்ல தான் இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 60 rupees. இதோட ப்ரைஸும் 60 rupees தான். இதில் நிறையா ஃப்ரண்ட் டிசைனும் இருந்தது. எனக்கு இந்த ஃப்ரண்ட் டிசைன் தான் பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெட் வைப்ஸு. என்னடா நீங்கள் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எனக்கு புரியுது. பட் ஆனால் வந்து நம்ம லக்ஸு டவ் இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணுறத விட இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக போயிட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் சோப் யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஆர்கானிக் சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் என்ன சொல்கிறது போடலாம். டெய்லி போட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணால் அவங்க வந்து ரியலி ஒயிட் ஆகுவாங்க. ஏன்னா இந்த சோப் வந்து ஜாஸ்மின் இருக்கனால அதில் நிறைய ஆயுர்வேதிக் மூலிகையும் கலந்துருக்கனால. வெட் வைப்ஸ் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். மேக்கப் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் ரொம்ப ஓவராக எப்பயுமே மேக்கப் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து வெட் வைப்ஸு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக அது மட்டும் கிடையாமல் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்தால் இந்த வெட் வைப்ஸ் கூட நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் எனக்கு தெரியல. டியூலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து ரெஃப்ரெஷிங் வெட் வைப்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து 69 rupees. அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த காட்டன் பைப் தான். இதில் நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஐ மேக்கப்லாம் போடுறேன், எங்கேயாவது வெளியே போனால் போடுறேன் அப்படின்னா தான் இதை வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே செட் ஆஃப் காம்போ ஆஃபர் தான். அடுத்து பார்க்க போகிறது இந்த ஒரு 49 rupees இருக்க கீ செயின் தான். கீழே வந்து நம்ம பெருசும் இருக்கும் சிறுசும் இருக்கும். நம்ம சாவி பைக் சாவி எல்லாமே தொங்க விட்டுக்கலாம். மேலே வந்து நம்ம வந்து பெல்ட் மாத்திர இடத்துலயே மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கார் இந்த மாதிரி இதுலேயே சொருகி வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிற மெயின்டைன் எசென்சியான இந்த பேண்டேஜ் தான். இதில் வந்து 10 pieces இருக்கும். இதோட ரேட் வந்து 29 rupees. இது எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு ரெகுலர் யூஸ் ஆஃப் த பேண்டேஜ் தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த நாகாவுடைய ரவை. இது வந்து 500 grams. திண்டுக்கல்ல வந்து நாகாவுடைய கம்பெனியும் இருக்குது. அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். டிமார்ட் போகிற வழியில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நாள் நான் வீடியோ காட்டுறேன். உள்ளே போய் கிடையாது, வெளியேந்து காட்டுறேன். டாட்டா உப்பு தான். இது எல்லா வீட்டில் இருக்க தூள் உப்பு தான். அடுத்து வந்து இது வந்து என்ன இருக்குன்னா லோசிடோ கிறிஸ்டல் சால்ட். இது வந்து கல்லுப்பு. அடுத்து பார்க்க போகிறது இந்த கீச்செயின் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கீச்செயின் காட்டியிருப்பேன். அது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா டோல் பாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல பக்கத்தில் கடையில் தான் வாங்கியிருப்பேன். இதுவும் அங்கே தான் வாங்கினேன். இது ரொம்பவுமே எலகண்ட்டாக இருக்கும். அந்த கடையே ரொம்ப எலகண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஏ போட்ட மாதிரி என்னோட இனிஷியல் கீச்செயின் தான் வாங்கினேன். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது வந்து பாட்டில் கிளீனர். பாட்டில் இப்போ க்ளீன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்காக தான் இந்த யூஸ் ஆன கிளீனர். உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப லாங்காக இருக்கனால நம்மளுக்கு வளைச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்ரூமில் விட்டு க்ளீன் பண்ணுற போது ரொம்ப எல்லா டஸ்ட்டுமே போயிடும். நான் இப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி செம்ம இதாக இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணி ரொம்ப முதல் பாட்டிலிங் க்ளீன் பண்ணவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெயினான ப்ராடக்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாமாயத்தோடைய ஆனியன் ஹேர் ஆயில். மாமாயத் ரொம்ப வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். இதில் வந்து நீங்கள் என்ன ஐட்டம்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சோப், ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், லிப் பாம், என்ன சொல்கிறது இந்த மாதிரி கம்பேக்ட் எல்லாமே அங்கே ஆர்கானிக் தான். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இது மாமாயத்தோடைய ஹேர் ஆயில், பாதாம், ஹேர்க்கான எசென்சியல் ஃபுல்லாக இதில் இருக்கும். நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறேன், ப்ரிஃபர் பண்ணுறதுனா மாமாயத் தான். நீங்கள் ஐட்டம்ஸ்லேயே இந்த மாமாயத் வந்து ரொம்ப நல்ல ஐட்டம் தான். இப்போ நான் இதை உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கே எனக்கு சூப்பராக இருக்குது.
ஏன்னா மாமாஎர்த் ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட். நீங்கள் பாருங்கள், இது வந்து என்ன அப்பனா நம்ம இதை இன்செர்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஹேரில் தேய்க்கும் போது ஃபுல் ஸ்கேல்பில் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகும். ரொம்ப சூப்பராகவுமே இருக்கும். உள்ளுக்குள்ளே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்போடு வந்திருக்கு. செம்ம ஐட்டங்க மாமாஎர்த்தில். பேக்கேஜிங்கை பொறுத்தவரை மாமாஎர்த் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், மாமாஎர்த்தோட ஆனியன் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்படி கழட்டிடணும். செம்ம வாசம் அடிக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கே ஒரு தனியான ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம இந்த இதை கழட்டிட்டு நார்மல் இது கூட போட்டுக்கலாம். செம்ம வாசம் இருக்குது. இதில் கண்டிஷ்னர், ஷாம்பூ எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எப்பயும் போல் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம எப்பயும் போல் போட்டுக்கலாம். அதுலேயே உங்களுக்கு எழுதியிருக்கும், நீங்கள் படித்தாவே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து எப்பயும் போல் என்ன அப்படி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணணும்னா அப்படி உள்ள அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே செட் பண்ணி நான் உள்ளே வச்சிட்டேன். இதில் பின்னாடிலாம் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட், படித்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லைன் பை லைனாக படித்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெஸ்ட் ஹேர் ஆயில் க்ரோத் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைன் நர்சரிங் ஸ்கர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. இந்த மாமாஎர்த் ப்ராடக்ட் நீங்கள் எப்படி வாங்கலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இவ்வளோதான் நான் வாங்கினதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.